இயேசுவை, இயேசுடைய நோக்கத்தை, இயேசுடைய ஆளுகையை எதிர்க்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க வேண்டும். இங்கே சங்கீதக்காரன் கிட்டத்தட்ட சில இடங்கள் அப்படியே கெஞ்சுற மாதிரி தெரியுது. உணர்வடையுங்கள், அவரை முத்தம் செஞ்சிருங்க, மாறிடுங்க. அப்போது அவன் அப்படி பேசுகிறான்னா நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த தேசத்திலும் சரி, பூமி எங்கும் இயேசுவையும் அவருடைய நோக்கத்தையும் எதிர்க்கிற மக்கள் இருக்கிறார்கள். சிலர் தெரிஞ்சே எதிர்க்கிறாங்க, சிலர் தெரியாமல் எதிர்க்கிறாங்க. ஆனால் எதிர்க்கிறாங்கன்னா எதிர்க்கிறாங்க. காணப்படுகிற சபைக்குள்ளே இருந்துக்கிட்டும் எதிர்க்கிறவர்கள் இருக்கிறாங்க, சபைக்கு வெளியும் எதிர்க்கிறவர்கள் இருக்கிறாங்க. அதான் உள்ளே இருக்கிற ஆட்களே எதிர்க்கிறாங்க, வெளியே இருக்கிற ஆட்களும் எதிர்க்கிறாங்க. இப்போ கிறிஸ்தவத்தின் தொடக்கத்திலிருந்தே உள்ளே இருக்க ஆட்கள் எதிர்த்து தான் இருந்தாங்க. நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு சீஷர்களுக்கு தொல்லை கொடுத்தவங்க யார், உபத்திரவப்படுத்தினவங்க யார்? அவங்களுடைய உடன் சகோதரர்கள், யூதர்கள். ஃபஸ்ட்டு உபத்திரவப்படுத்தினவங்க ரோமர்கள் கிடையாது. ஒன்றும் இல்லைங்க, இயேசுவே ஃபஸ்ட்டு எதிர்த்தவங்க யாருங்க? யூத மத தலைவர்கள் தான். அவங்க ஆள் தான். இயேசும் யூதன் தாங்க. நாம் சில நேரம் இயேசு ஏதோ தமிழர்னு நினச்சிப்போம் போல. அதுக்கு இயேசு யூதன் இல்லையா? அவருடைய எர்த்லி அந்த ஃப்ளெஷ்லி இது பார்த்திங்கன்னா அது ஒரு யூதன், இஸ் அ ஜூ. அவருடைய சொந்த மக்கள் எதிர்த்தாங்க, சொந்த மக்களினுடைய தலைவர்கள் எதிர்த்தாங்க, யூத மதத்தினுடைய தலைவர்கள் எதிர்த்தாங்க. இப்போது ஃபஸ்ட்லேருந்தே இப்படி தான். உள்ளே இருக்கிற ஆட்களே சில நேரம் தேவனுடைய நோக்கத்துக்கு விரோதமாக எழும்பிடுறாங்க. அது சில நேரம் தெரிஞ்சு செய்கிறாங்க, சில நேரம் தெரியாமல் செய்கிறாங்க. பிசாசனுடைய வேலை. அப்போது நாம் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா தேவனுடைய வல்லம் எப்படின்னா, அவர் அந்த 9ஆம் வசனம்லாம் கடைசியில் தான் செய்வார். அப்படி 9ஆம் வசனம் சொல்கிற மாதிரிலாம் கடைசியில் தான் தேவன் செய்வார். நொறுக்கிற வேலை அதுவும் நடக்கும் கடைசியில், திருந்தாதவனுக்கு நடக்கும். ஆனால் அவர் ஒருபோதும் அப்படி போகணுன்னு பார்க்குறவர் கிடையாது. அவர் உள்ளத்தையே மாற்றுவார், அந்த வழியில் போவார். எதிரியே தாம் பக்கம் கொண்டு வந்துடுவார். சவுல் அப்படி தானே பண்ணார். கிறிஸ்தவர்களை எதிர்த்து கொண்டு சுவிசேஷத்தின் வேலையை எதிர்த்து கொண்டிருந்த அந்த சவுல் உள்ளத்தையே மாற்றி தாம் பக்கம் கொண்டு வந்து கடைசியில் மிகப்பெரிய பிரசங்கியாரை ஆக்கி விட்டார் சவுலை. இப்போ தேவன் அப்படி அந்த ஒரு லெவலில் செயல்படுகிறவர். ஆகவே நாம் தேவ ஜனங்களாகிய நாம் அதை உணர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை எதிர்க்கிறவர்களை நீர் மாற்றுவீராக, அவருடைய உள்ளத்தை மாற்றுவீராக, அவருடைய வெளிச்சத்தை காண செய்வீராக, ஒரு உணர்வுக்கு கொண்டு வருவீராக, உணர்வு அடைய செய்வீராக. இப்போதும் ராஜாக்களை